ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நேசிப்பாயா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்கியிருக்கிறாரு. எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர், சரத்குமார், குஷ்பு, ராஜா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் ஆகாஷ் முரளிக்கு அதிதி சங்கரை பார்த்தவுடன் காதல் ஏற்படுகின்றது. ஆகாஷ் அதிதியிடம் தன் காதலை வெளிப்படுத்துகின்றார். முதலில் மறுக்கும் அதிதி பின்னர் உனக்கும் எனக்கும் ஒத்துப்போகவில்லை என்றால் பிரேக்கப் பண்ணிவிடுவேன் என்ற நிபந்தனையுடன் காதலை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு ஆகாஷும் சம்மதிக்க இருவரும் காதலிக்க தொடங்குகின்றனர். ஆனால் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் ஒத்துப்போகாததால் இருவரும் பிரியும் சூழல் உருவாகின்றது. அதன் பின்னர் அதிதி வேலைக்காக போர்ச்சுகல் நாட்டிற்கு செல்கின்றார். ஆனால் அங்கு கொலை வழக்கு ஒன்றில் சிக்கும் அதிதி சிறைக்கு செல்கின்றார். 2 ஆண்டுகள் பிரிவுக்கு பின்னர் காதலி சிறைக்கு சென்றதை அறிந்து ஆகாஷ் போர்ச்சுகல் செல்கின்றார். அதிதி உண்மையிலேயே கொலை செய்தாரா? கொலை வழக்கில் சிக்க வைக்கப்பட்டாரா? யார் சிக்க வைத்தார்கள்? ஆகாஷ் எப்படி அதிதியை வழக்கில் இருந்து மீட்டார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. மறைந்த நடிகர் முரளியின் மகனும் நடிகர் அதர்வாவின் தம்பியுமான ஆகாஷிற்கு இது முதல் படம். நடிப்பிலும் சண்டை காட்சியிலும் புதுமுகமா என்று கேட்கும் அளவிற்கு சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகனாக சினிமாவில் ஜெயிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அதிதி சங்கர் நன்றாக நடித்திருக்கின்றார். அதேபோல் நடிகர் ராஜா சைலண்டாக வில்லத்தனம் செய்திருக்கின்றார். முக்கியமான ரோலில் நடித்திருக்கும் சரத்குமார் மற்றும் குஷ்பு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம். பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம். கேமராமேன் எரிக்கின் ஒளிப்பதிவு மிகவும் கலர்ஃபுல்லாக அமைந்துள்ளது. ஆக்ஷன் காட்சிகளில் அசத்தி உள்ளார். ரொமான்டிக் த்ரில்லர் கதைக்களத்தை மையமாக கொண்ட கதையில் திரைக்கதையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். கிளைமேக்ஸில் வரும் ட்விஸ்ட் சிறப்பு. இயக்குனர் விஷ்ணுவர்தனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.